Good morning everyone. So last class we have seen about the introduction of number system. Chapter 2 introduction we have seen already. So today's class we are going to see about different types of number systems. So already introduction நம்ம பார்த்தாச்சு. இப்போ what are the types of number systems are available in computer language. Okay. So different types of number system. Number system na enna first? Number system, it's a way of representing numbers. ஸோ ஒரு நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு வே தான் நம்பர் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ நம்பர் சிஸ்டம் இஸ் நத்திங் பட் த வே ஆஃப் ரெப்ரசன்டிங் நம்பர்ஸ். ஓகே, ஒரு நம்பர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு வே தான் நம்பர் சிஸ்டம். ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ் ஆர் அவைலபிள். த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு நம்பர் சிஸ்டம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா தட் இஸ் டெசிமல் நம்பர் சிஸ்டம். ஸோ நார்மலாக எல்லா டே டு டே லைஃப்பில் நார்மலாக மோஸ்ட் காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுற நம்பர் சிஸ்டம் டெசிமல் நம்பர் சிஸ்டம். And what are the remaining number systems available அப்படின்னு கேட்டோம்னா it is binary number systems, octal number system and hexadecimal number system. ஓகே, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கேட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் ஈஸி தான். நமக்கு பேஸ் வேல்யூ, அதோட வேல்யூஸ் எது வரைக்கும் வரும், கவுண்ட் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளோ வரும், ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாலே யூ கேன் ஈஸிலி calculation. ஓகே, calculation பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு நம்பர் சிஸ்டம் வந்து டெசிமல். So in the decimal, each number system has a base value. So what is meant by base value? Base value is also called as a radix value. Okay, here I can mention here radix. So radix nu sollalam, base value nu sollalam. So what is the base value or radix? Base value na enna appadina, radix or base is the count of number of digits in each number system. ஒவ்வொரு நம்பர் சிஸ்டம்லையும் எவ்வளோ கவுண்ட்ல பேஸ் வேல்யூ இருக்கு, கவுண்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து எத்தனை இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் பேஸ் வேல்யூ. சரியா? இல்லைன்னா நீங்கள் இன்னொரு தடவை இன்னொரு எப்படி யோசிச்சுக்கலான்னா, ஒரு நம்பர் கொடுத்து ப்ராக்கெட்டுக்கு வெளியில் ரைட் கார்னரில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுதான் பேஸ் வேல்யூ. ஸோ இப்போ பேஸ் வேல்யூவில் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கவுண்ட் எத்தனை இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு நம்பர் சிஸ்டமுக்கும் ஒவ்வொரு நம்பர் கவுண்ட் இருக்கும். ஸோ ஃபார் டெசிமல் 0லேருந்து 9 வரைக்கும். ஸோ வாட் இஸ் த கவுண்ட்னா 10 நம்பர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு பேஸ் வேல்யூ 10. தெரியுதா இப்போது? ஸோ நம்பர் ஆஃப் கவுண்ட் ஆஃப் டிஜிட்ஸ்ன்னு சொல்லிட்டோம். அப்போ இதில் எத்தனை கவுண்ட் இருக்குன்னு பாருங்கள். 0லேருந்து 9 வரைக்கும்னா 10 டிஜிட்ஸ் வந்துடும். ஸோ 10 டிஜிட்ஸ், நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் 10 இருக்கிறனால தான் பேஸ் வேல்யூ 10. புரியுதா? ஸோ டெசிமலோட பேஸ் வேல்யூ 10. முதல்ல இந்த நம்பர் சிஸ்டமோட டயக்ராமை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகே, இது படிச்சிட்டோன்னா நமக்கு கன்ஃபியூஷனே ஆகாது. செகண்ட் ஒன் பைனரி நம்பர் சிஸ்டம். பைனரி நம்பர் சிஸ்டம்னாலே நமக்கு தெரியும் இட்ஸ் அ பைனரி டிஜிட்ஸ்ன்னு. ஸோ பிட்ஸ் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது 0s and 1s தான் நம்ம பிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஹியர் பைனரி வேல்யூவில் ரெண்டு கவுண்ட் தான், 0 and 1. ஸோ வாட் இஸ் த பேஸ் வேல்யூ ஆஃப் பைனரி நம்பர் சிஸ்டம் அப்படின்னு கேட்டோம்னா தட் இஸ் ஆப்வியஸ்லி 2. ஸோ பைனரி வேல்யூவோட பைனரி நம்பர் சிஸ்டமோட பேஸ் வேல்யூ 2. வாட் ஆர் த நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா 0s and 1s. ஓகே, ஸோ கம்மிங் டு ஆக்டல். ஆக்டல்னா நமக்கு என்ன அர்த்தம்? 8ன்னு அர்த்தம். பைனரி பைனாலே 2ன்னு அர்த்தம். ஆக்டல்னா 8ன்னு அர்த்தம். அதே மாதிரி டெசி அப்படின்னா 10ன்னு அர்த்தம். ஸோ அந்த நேம் இட் செல்ஃப் யூ கேன் நோ. அதர்வைஸ் த பேஸ் வேல்யூ வச்சும் நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டல்னா 8 வேல்யூ. அப்போது நமக்கு என்ன வேணும் அப்படின்னா பேஸ் வேல்யூ 8 நம்பர்ஸ் இருக்கணும். அப்போ எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 0லேருந்து 7 வரைக்கும். எப்பயுமே நமக்கு வேல்யூஸ் இதில் பேஸ் வேல்யூ கவுண்ட் பண்ணும்போது இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோஸ். ஓகே, அப்போ நம்ம 1லேருந்து 8 வரைக்கும் எழுதக்கூடாது. ஸோ 0லேருந்து 7 வரைக்கும். ஸோ 0 1 2 3 4 5 6 7. ஸோ திஸ் இஸ் ஃபார் ஆக்டல் நம்பர் சிஸ்டம். அண்ட் கம்மிங் டு ஹெக்ஸாடெசிமல், இதில் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் குழப்ப வேண்டியிருக்கும். ஆனால் இது ஈஸி தான். பட் ஹெக்ஸாடெசிமல், ஹெக்ஸானாலே 16, பேஸ் வேல்யூ வந்து 16. அப்போ நம்பர் எப்படி எழுதணும் அப்படின்னா இதில் மட்டும் நீங்கள் ஒரே ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஆஃப்டர் 10, அதாவது ஆஃப்டர் 9, அதாவது இங்கே 9 வரைக்கும் நம்ம டெசிமலில் போட்டிருக்கோம் இல்லையா, 10ங்கிற வேல்யூவை நம்ம போட மாட்டோம். எப்பயுமே சிங்கிள் டிஜிட்டில் தான் போடுவோம். ஸோ 10 போடும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்ஃபபெட்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள் 0 to 9 வரைக்கும் போட்டாச்சு. 16 வேல்யூஸ் வரணும் நமக்கு. ஹெக்ஸாடெசிமலுக்கு பேஸ் வேல்யூ 16 அண்ட் 16 நம்பர்ஸ் வேணும். ஸோ இங்கேருந்து இங்கே 10 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ 11லேருந்து நமக்கு 15 வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம நம்பர்ஸ் போடணும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஏபிசிடி ஆல்ஃபபெட் எடுத்துக்கிறோம். அப்போ இது ஏங்கிறது 10 வேல்யூ, பிங்கிறது 11, 12, 13, 14, 15.
புரியுதா? இப்போ இங்கே 9 வரைக்கும் இருக்குது. ஸோ இது 10, இது 11, இது 12. இப்போ இந்த இடத்துல நம்ம ப்ராப்ளம்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதுக்கு வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போவே இதில் சைடில் நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸுக்கு எழுதி வச்சுக்கோங்க. சரியா? புக்கில் இருக்காது, ஆனால் ப்ராப்ளம் நம்ம பண்ணும்போது இது நமக்கு தேவைப்படும். ஸோ 10, 11, 12, 13, 14, 15. ஸோ 0 to 15 வரைக்கும் நமக்கு வேல்யூஸ் வரணும். 16னா ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 9க்கு அப்புறம் உள்ள நம்பர் எல்லாம் நம்ம ஏபிசிடியில் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் நம்பர் சிஸ்டம். இதில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்பர் சிஸ்டம்னா என்னன்னு தெரியணும். வே ஆஃப் ரெப்ரசென்டிங் நம்பர்ஸ், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம்னா இந்த 4 நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் காமன்லி யூஸ்ட் நம்பர் சிஸ்டம் இஸ் என்னது, டெசிமல் நம்பர் சிஸ்டம். அண்ட் ஒவ்வொன்றுக்கும் என்ன பேஸ் வேல்யூ வரும், பேஸ் வேல்யூஸ் எத்தனை வரும், என்னென்னலாம் வரும். ஓகே. அண்ட் another one is radix. Radixனா என்னன்னு படிச்சிருக்கணும். Radix is also called as base value, which is the number of count of digits in each number system. ஓகே, அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? ஸோ கம்மிங் டு டெசிமல் நம்பர் சிஸ்டம். இப்போ இந்த 4ல் நம்ம டெசிமலும் பைனரி மட்டும் இந்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ டெசிமல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 10 வேல்யூஸ், தட் இஸ் 0 to 9. ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, 0 to 9 வரைக்கும் இருக்கும். அண்ட் இட் இஸ் த ஓல்டஸ்ட் அண்ட் பாப்புலர் நம்பர் சிஸ்டம். நமக்கு டெசிமல் ஹெட்டிங் கீழே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு நம்பர் சிஸ்டம், பழைய மெத்தடு, அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மெத்தட் இன் அவர் டே டு டே லைஃப். த பொசிஷனல் நம்பர் சிஸ்டம், ஈச் டெசிமல் டிஜிட் இஸ் வெயிட்டட் ரிலேட்டிவ் டு இட்ஸ் பொசிஷன் இன் த நம்பர். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொசிஷன், ஒவ்வொரு வேல்யூக்கும் பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது எப்படி அப்படின்னா மல்டிப்ளையர்ஸ் பை 10 to the power of வேல்யூ. ஓகே, டெசிமலுக்கு எப்போவுமே 10. ஸோ 10 the power வேல்யூ கொடுத்து நம்ம பொசிஷனோட வெயிட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3 பேஸ் 10 கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம பொசிஷனல் வெயிட் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எப்படின்னா ஈச் வேல்யூக்கு ஒரு பொசிஷனல் வெயிட் கண்டுபிடிக்கணும். ஃபார் தட் ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எப்பயுமே 10 to the power of 0, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2. ஸோ இதில் வந்து நிறைய வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி போய்கிட்டே இருக்கும். நமக்கு 3 டிஜிட் தான் இருக்குது. ஸோ 2ஓட ஸ்டாப் ஆயிரும். ஸோ இங்கே வந்து 0, இங்கே 1, இங்கே 2. ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் நம்ம என்ன சொன்னோம், பொசிஷனல் வெயிட் கண்டுபிடிக்கணும்னா 10 to the power of போட்டு மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம் பாருங்கள். 1க்கு 2 போட்டிருக்கோமா, அப்போ 10 to the power of 2. இல்லைனா நீங்கள் கடைசியில் இருந்து கூட எழுதலாம். ஓகே, இங்கே முதல்ல போட்டுக்கிட்டிங்கன்னா இங்கே ஃபஸ்ட்லேருந்தே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 1 இங்கே போடணும், இன்ட்டு 10 to the power of 2. புரிஞ்சுதா? அடுத்து ப்ளஸ் போடணும். ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்கு இடையில ப்ளஸ் போடணும். ஒரு நம்பருக்குள்ளே நம்ம 10 to the power of மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ ப்ளஸ் அடுத்து என்ன நம்பர் 2. அப்போ 2 to the power of 1, 10 to the power of 1 ப்ளஸ் 3 இன்ட்டு 10 to the power of 0. இப்போ புரிஞ்சிச்சா? ஸோ 0லேருந்து 2 வரைக்கும் நம்ம போட போகிறோம். ஒவ்வொரு நம்பருக்கு இடையில ப்ளஸ் போடணும். பொசிஷனல் வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்மெட்டு. ஒரு நம்பர் மல்டிப்ளை 10 to the power of அதோட பொசிஷன். ஸோ நம்ம இங்கேயே நம்ம பொசிஷனை போட்டு வச்சுக்கிட்டோம்னா இது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 1 இன்ட்டு 10 to the power of 2. 10 to the power 2னா என்ன அர்த்தம்? 100. ஸோ 1 இன்ட்டு 100, 100. 2 இன்ட்டு 10, 10 to the power of 1 வந்து 10 தான். ஸோ 2 இன்ட்டு 10, 20. சரியா? அடுத்து 3 இன்ட்டு 10 to the power of 0. எனி நம்பர் டு த பவர் ஆஃப் 0 இஸ் வேல்யூ 1. உங்களுக்கு தெரியும், மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ 3 இன்ட்டு 1, 3. ஓகே, ஸோ இப்போ இதை 3ஐயும் ஆட் பண்ணோம்னா we can get the answer 123. 123 பேஸ் 10. சரி, அப்போ இப்போ இதோட பொசிஷனல் வெயிட் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும், விச் இஸ் நமக்கு மல்டிப்ளையர்ஸ் ஆஃப் 10 to the powers. ஓகே, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க டெசிமல் நம்பர் சிஸ்டமில். அண்ட் கம்மிங் டு பைனரி நம்பர் சிஸ்டம். ஸோ நமக்கு நார்மலாக தெரியும் பைனரி நம்பர் சிஸ்டம்னா ஒன்லி தேர் ஆர் 2 types of inputs. One is 0 and another one is 1. சரியா? இப்போ அந்த 1 0 தான் மாற்றி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு நம்பர் சிஸ்டமில் இருக்கும். ஸோ பைனரி வேல்யூன்னு கொடுத்தோம்னா ஒன்று 4 1 இருக்கும், இல்லைன்னா 4 0 இருக்கும், இல்லைன்னா ஒரு 5 6 7. அது அக்கார்டிங் டு த பிட்ஸ். 8 பிட்ஸ் நம்மளாம் படித்தோம்ல, 8 பிட்ஸ்னால் இந்த 4க்கு பதிலாக இன்னொரு 4 இருக்கும். ஸோ 8 பிட்ஸ். இது வந்து நிபிள், நம்ம லாஸ்ட் கிளாஸில் படித்தது மாதிரி நிபிள்னா கலெக்ஷன் ஆஃப் 4 பிட்ஸ். ஸோ இப்போ இந்த கலெக்ஷன் ஆஃப் 0s and 1s தான் பைனரி வேல்யூஸ். ஸோ இந்த பைனரி வேல்யூக்கு நம்ம பொசிஷனல் வெயிட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சேம் இதே மெத்தட் தான். பட் இங்கே 10 to the power of போட்டோம்ல, பட் இங்கே வந்து நமக்கு
2 to the powers போடணும். ஏன்னா பைனரி வேல்யூலையா பேஸ் வேல்யூ நமக்கு 2ன்னு சொல்லியாச்சு. ஸோ 2 to the powers multipliers of 2 to the powers அதுதான் நமக்கு அந்த பேராகிராஃப்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அனதர் ஒன் என்ன அப்படின்னா MSB LSB. So MSB LSB. MSB in the sense most significant bit, LSB in the sense least significant bit. இப்போ எப்பயுமே லெஃப்ட் மோஸ்ட் பிட் தான் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், ரைட் மோஸ்ட் பிட் வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். அப்போ இதோட வெயிட் எப்படி இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் மோஸ்ட்ல தான் ரைட் மோஸ்ட் பிட் இஸ் த லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். ஓகே, இதில் உள்ள வெயிட் வந்து கம்மியாக இருக்கும், இதில் இருக்கிற வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது வந்து எது எம்எஸ்பி எது எல்எஸ்பிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இதே நம்பர் தான், இதுக்கு தான் நம்ம பொசிஷனல் வெயிட் போட்டிருக்கோம். ஸோ 1101 பேஸ் வேல்யூ 2 நமக்கு இதில் போட்ட மாதிரியே 1 into இங்கேயும் நம்ம ஜீரோஸ் பொசிஷனில் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஆரம்பிக்கணும் 0 1 2 3 சரியா. அப்போ இங்கேருந்து நமக்கு ஆரம்பிக்கணும். ஸோ 1 into 2 to the power of 3 plus 1 into 2 to the power of 2 plus 0 into 2 to the power of 1 plus 1 into 2 to the power of 0. புரிஞ்சுச்சா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 power 3னா 2 into 2 into 2, 2 2s are 4, 4 2s are 8. So value is 8. And 1 into 2 to the power of 2, 1 into 4, 2 into 2 4 ஆயிரும். ஸோ 1 into 4 இங்கே நான் வேல்யூ போடுறேன் பார்த்துக்கோங்க சரியா. And 1 into 4 value 4. So 0 into any value is becomes 0. 1 into 2 to the power of 0 value 1. So 1 into 1 value 1. So இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 8 plus 4 12, 12 plus 1 13. So 13. இந்த பைனரி வேல்யூவோட டெசிமல் வேல்யூ 13. அப்போ டெசிமல் வேல்யூங்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம், பேஸில் 10 தான் போடணும், இதில் 2 போடக்கூடாது. 2 போடுறது எப்போ அப்படின்னா 0 1 இருந்தால் மட்டும்தான் நம்ம 2 போடணும். வேற என்ன வேல்யூஸ் இருந்தாலும் அதில் நமக்கு 10, அதாவது டெசிமல் வேல்யூனா 10. ஆக்டல் மற்ற ஆக்டல் ஹெக்ஸாடெசிமல்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இதில் வெரி ஈஸி நம்பர் சிஸ்டம்னு கேட்டிங்கன்னா நம்பர் சிஸ்டம் வந்து பைனரி தான், பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். 1 0ன்னு இருந்துச்சுனாலே பைனரி சிஸ்டம். அண்ட் பேஸ் வேல்யூ பார்த்தோம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், குழப்பவும் செய்யாது. 0s 1 இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேஸில் 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன். நோட்டில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.